ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு சொல்லவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் வந்து ஒரு சைடில் ஒரு சோகமும் இருக்குது. அது என்ன சோகம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து 10K நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் மூமெண்ட் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ எனக்கு வந்து இதான் ஒரு ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ என்ன ஒரு சோகம் அப்படின்னா வந்து நான் உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு உண்மையான விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ப்ராங்க் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணியிருந்தேன். இது எதுவுமே வந்து என்னோடய ஒரிஜினல் வீடியோ கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இந்த 10K அச்சீவ் பண்ணது கூட எனக்கு வந்து ஒரு மூமெண்ட் மாதிரியே தெரியல. இது என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருந்தா, அதாவது என்னோடய எஃபர்ட் போட்டு நான் அச்சீவ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து அடுத்தவங்க வீடியோ மூலமாக நமக்கு ரீச் கிடைக்கிறது வந்து இது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரியே தெரியல. என்னன்னா இப்போ தான் வீடியோ போட்டு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்களே அப்படின்றது வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. இதான் ஒரு மெயின் ரீசன். ஸோ எனக்கு நான் சோகமாக இருக்கிற மூமெண்ட் அப்படின்னா இதான் ஒரு மெயின் ரீசன். ஸோ வந்து அடுத்தவங்களோட வளர்ச்சி மூலமாக நம்ம வர்றது பேர் வந்து அது வளர்ச்சியே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து அந்த 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் மாதிரி தரல. பட் ஆனால் இது வரைக்கும் அந்த 10,000 ரீச் பண்ணியிருக்கோமே தவிர நமக்கு வந்து இன்னும் மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகலை. ஏன்னா அதுக்கு 4,000 வாட்ச் ஹவர்ஸ் ப்ளஸ் ஷார்ட்ஸில் வந்து 3 மில்லியன் வியூஸ் வரணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ரீச் ஆனால் மட்டும்தான் மானிட்டைசேஷன் வரும். ஸோ அது மூலமாக நமக்கு ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து அந்த ஏர்னிங்ஸ் எவ்வளோ வரும், 1000 வியூஸ்க்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் அப்படின்றத நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இப்போ தான் வந்து நம்ம கம்யூனிட்டிக்கே வந்து நம்ம புதுசு. ஸோ அதனால் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இது வந்து ஒரு பக்கத்தில் ஹாப்பியான நியூஸாக இருந்தாலுமே இன்னொரு பக்கத்தில் எனக்கு இது சேடான நியூஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டு நிறைய சேனல்ஸ் வச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி சீரியல் ப்ரோமோ சேனல்ஸ் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஓன் கண்டென்ட் சேனல் வச்சுட்டு இருந்தேன். ஸோ எதுவுமே வந்து பூம் அப்பாவே ஆகலை. ஸோ எல்லாமே வியூஸ் வந்து கம்மியாக தான் போயிட்டு இருந்தது. வீடியோவும் நிறைய அப்லோட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் அந்த சேனல் எல்லாத்தையும் டெர்மினேட், அதாவது சீரியல் சேனல்ஸ்லாம் வீடியோ அப்லோட் பண்ணோடனே சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து சப்ஸ்கிரைபர் ஹைட் கவுண்ட் இருக்கும். ஸோ ஹைட் பண்ணி வச்சுப்போம் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இருக்காங்க அப்படின்றது வெளியே தெரியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க எல்லோரும், சப்ஸ்கிரைபர் ஹைட் கவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா இவன் நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பான் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக நமக்கு வந்து சீரியல் ப்ரோமோவில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் கெயின் ஆச்சா. அது எந்த அளவுக்கு பூம் ஆச்சோ அதே லெவலுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு வீடியோக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அடுத்த நிமிஷமே 2-3 வீடியோக்கு வந்து அந்த சேனலில் டெர்மினேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் யோசிச்சேன், சரி இந்த மாதிரி நம்ம போடக்கூடாது, ஓன் கண்டென்ட்டாக போடணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஸோ அதனால் ஓன் கண்டென்ட், இந்த திருக்குறள் எக்ஸ்ப்ளனேஷன், ஸோ இதெல்லாம் வந்து ஓன் கண்டென்ட்டாக போட்டேன். அப்போ வந்து ஒரே ஒரு வீடியோ மட்டும் பூம் ஆச்சு. என்ன அப்படின்னா திருக்குறள் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10K போச்சு. அது மூலமாக ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்துருச்சு. ஆமாம், அந்த ஒரு வீடியோ மூலமாக ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்துச்சு. சரி நம்ம இன்னும் திருக்குறள் கண்டென்ட்டே போடுவோம் அப்படின்னு நம்ம போடும்போது அதுக்கப்புறத்துல தான் அந்த ஒரு கண்டென்ட் வந்து பூம் அப்போ ஆகலை. சரி என்னதான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நான் பார்த்தேன், இன்ஸ்டாவில் இந்த ரீல்ஸ்லாம் பார்த்தேன். இப்போ நான் போட்டால இந்த ரீல்ஸு, ஸோ இதெல்லாம் பார்த்தேன். பட் ஆனால் இந்த ரீல்ஸ் எதுவுமே வந்து யூடியூப்பில் இல்லை. யூடியூப்பில் அவங்க சேனல் வச்சுருக்காங்களே தவிர பட் அவங்க சேனல் வந்து பூஸ்டப்பாகவே இல்லை. வீடியோஸும் போடல. 14 வீடியோ 10 வீடியோ தான் போட்டிருந்தாங்க. சரி இப்போ இந்த ஒரு வீடியோ வந்து யூடியூப்லேயே இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம இதை யூடியூப்பில் பூஸ்ட் பண்ணி போட்டு பார்ப்போம். பை சான்ஸ் நம்மளோட லக்கில் வந்து பூஸ்டப் ஆகிறதுக்கும் இந்த வீடியோ பூஸ்டப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால நான் போஸ்ட் பண்ணேன். பட் ஆனால் அது இந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்னு சொல்லலாம், ஒன் ஆஃப் த சேடஸ்ட் மூமெண்ட் அப்படின்றதும் சொல்லலாம்.